கோல்ட்வெல்த் அகாடமிக் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெல்கம் டு தி ஜாய்ஃபுல் லேர்னிங். இந்த சேனல் மூலிமா நம்ம இன்னைக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் டு கெட் ஆல் மை நோட்டிஃபிகேஷன்ஸ். Problem number 6. A is equal to 0, 1, B is equal to 2, 3, 4 and C is equal to 3, 5. அதாவது ஏன்னு ஹோல் நம்பர் லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க. அப்படி லெஸ் தென் 2 ஹோல் நம்பர் அப்படின்னா ஹோல் நம்பர்னு ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகணும். லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாலும் நம்ம 2 எடுத்துக்கணும். ஸோ 0 and 1. நெக்ஸ்ட் ஒன், B is equal to 1 less than 2 less than x less than or equal to 4. அப்போ 1 கிடையாது, 2, 3, 4. C is 3, 5. ஸோ இதில் LHS RHS ரெண்டு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். A cross of B union C equal to A cross B union A cross C இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். LHSல A cross of B union C எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் B union C கண்டுபிடிக்கலாம். B is 2, 3, 4 union C 3, 5. அப்போ union means என்னது? All. So all the numbers if it is repeated, திரும்ப ஒரு 2 தடவை 3 தடவை ரிப்பீட் ஆயிருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்? ஒன்ஸ் தான் எழுதணும். So 2, 3, 4, 5. A cross of B union C equal to 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இது கார்டீஷியன் ஃபார்ம்னு இருக்கால, ஜீரோன்ற நம்பரை வச்சு எல்லா நம்பரும் எழுத கோஆர்டினேட் பேர்ஸாக 1 எடுத்து அதே மாதிரி கோஆர்டினேட் பேர்ஸ் மாதிரி எழுத போகிறோம். ஸோ செட்குள்ளே எழுதலாமா? 0 ஸ்டார்ட் பண்ணலாம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. So we completed the LHS part. இப்போ RHS போலாம். RHS பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? A cross of B union A cross C இருக்கு. ஸோ இதில் A cross B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். A is 0, 1, B is 2, 3, 4. அப்போ 0 வச்சு நம்ம 2, 3, 4 ஃபர்ஸ்ட் எழுதலாமா? 0, 2, 0, 3, 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. Similarly, A cross C. A is 0, 1 and 3, 5. So, எழுதும்போது 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. So, union means you have to write all the numbers. So, 0, 2, 0, 3, 0, 4. 0, 5 third A cross C இருக்கு பாருங்க, அதனால அதுவும் எழுதிக்கலாம். அடுத்து 1, 2, 1, 3, 1, 4. A cross C 1, 5 இருக்கிறதால அதையும் எழுதிக்கோங்க. இப்போ you compare your answers. LHSலையும் RHSலையும் பாருங்க சேம் ஆன்சர்ஸ் இருக்கு. Therefore, it is proved A cross of B union C is equal to A cross B union of A cross C. இதனுடைய செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A cross of B intersection C. நம்ம ஃபர்ஸ்ட் யூனியன் பார்த்தோம், இப்போ இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். A cross of B intersection C is equal to A cross B intersection of A cross C. So first we see that B intersection. B intersection C. LHS first பார்க்கலாம். அதுல B intersection C. B intersection C is 2, 3, 4. intersection வரணுங்க 3, 5 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமன் பார்த்தீங்கன்னா இருக்கு 3. Therefore 3 is the answer. A cross of B intersection C. A என்ன இருக்கு? 0, 1. இங்க 3. ஸோ இந்த 0, 3, 1, 3 எழுதணும். 0, 3 and 1, 3. இப்போ A cross B பார்க்கலாம். A cross B. A is 0, 1 and B is 2, 3, 4. 0, 2, 0, 3, 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. A cross C. A cross C is 0, 1 இங்க இருக்கு Aல. Cல 3, 5 இருக்கிறதால 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. So A cross B intersection A cross C. Intersection means common elements. So common பார்த்தீங்கன்னா 0, 3, 0, 3 இருக்கு. 1, 3, 1, 3 இருக்கிறதால A cross B intersection A cross C is equal to 0, 3, 1, 3. So both are equal. So LHS and RHS equal natala A cross of B intersection C is equal to A cross B intersection of A cross C. Third subdivision பார்க்கலாம். A union B cross C equal to A cross B union B cross C நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். So similarly இதுவும் தான் LHS and RHS ரெண்டு பார்ட்டா எடுத்துக்கோங்க. First we go for LHS. LHS is A union B cross C.
and RHS is A cross B union A of B cross C. So A union B பார்க்கலாம். A union என்ன அர்த்தம்? A term and B term. So A term என்ன இருக்கு? 0, A set என்ன இருக்கு? 0, 1. B is 2, 3, 4. Union means all the numbers combine பண்ணி ஒரே single set எழுதணும். So 0, 1, 2, 3, 4. Now A union B cross C. C is what? 3, 5. So இப்போ கிடைச்ச இந்த A union B ஓட அந்த 3, 5 நம்பர்ஸ் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 0 எடுத்து 3 எடுத்துடலாம், 3 ஓட எழுதிடலாம். அடுத்து 1 எடுத்து 3, 5 அந்த ஃபார்மேட்ல எழுதலாம். ஸோ 0 எடுத்தீங்கன்னா 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. Now A cross C. A cross C என்ன பார்த்தீங்கன்னா A என்ன இருக்கு 0, 1, B என்ன இருக்கு, C என்ன இருக்கு 3, 5. ஸோ 0ன்ற எலிமெண்ட் எடுத்து செட்டில் இருக்க எலிமெண்ட் எடுத்து 3, 5 ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் பேர்ஸ் எழுதலாம். அப்போ 0,3, 0,5. 1 எடுத்தீங்கன்னா 1,3, 1,5. Now B cross C. B என்ன இருக்கு 2, 3, 4. Cross C is 3, 5. So 2ன்ற நம்பர் எடுத்து எழுதலாம். 2,3, 2,5. 3,3, 3,5, 4,3, 4,5. Now, A cross B union B cross C. A cross B union B cross C. That is 0,3, 0,5. அடுத்து 1,3, 1,5. 2,3, 2,5. 3,3, 3,5. 4,3, 4,5. Now you compare your LHS and RHS, both are equal. LHS and RHS are equal. We have come to a conclusion. A union of B, A union B cross C equal to A cross C union of B cross C. Both are equal. Thank you for watching this channel. If you like this channel, kindly subscribe the channel to get more and more updating videos. Thank you for watching. Thank you.